இன்றைக்கி வந்து என்கிட்ட இருக்கிற மணி பிளான்ட்டை தான் வந்து காமிக்க போகிறேன். இந்த இலையை பார்க்கும்போதே தெரியுது எவ்வளோ பிரைட்டாக கலர்ஃபுல்லாக எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்ட்டு. இப்போ இதை வந்து நான் குச்சியை ஊண்டி தான் வந்து கட்டி விட்டுருக்கேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. அடுத்து இன்னொரு டைப்பு எவ்வளோ புஷ்ஷுன்னு இருக்குது அப்படின்ட்டு. இது வந்து மார்பிள் குயின்னு. இதையுமே வந்து குச்சி வச்சு தான் வந்து நான் கட்டி விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு டைப்பு இந்த கோல்டன் கலரில் இருக்கும் இல்லையா, அந்த இது எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. பக்கத்துலேயே இந்த இன்னொரு டைப்பு. அதில் தவளை வேறு இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு டைப்பு இந்த நல்லா கரும் பச்சையாக இங்கேருங்க. எல்லாமே குச்சியை வச்சு தான் நான் வந்து கட்டி விட்டுருக்கேன். இது வந்து இன்னொன்று, இந்த மார்பிள் குயினும் அந்த கரும் பச்சையும் காமிச்சே இல்லையா, ரெண்டும் ஒன்றா பக்கத்தில் இருக்கும்போது ரெண்டு பேர் ஒன்றா சேர்ந்து இது வந்து உருவானது. அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த இதுலேருந்து வரும்போதே வந்து கொஞ்சம் இதாகி அடுத்து இலை வந்துருச்சு. இது மாதிரி பாதி ஹாஃப் இது பாதி இலை இந்த கலரில், பாதி இலை அந்த கலரில். அப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து இந்த போர்ட்டிக்கோவில் தான் இப்போ இதை வந்து நான் போர்ட்டிக்கோவில் தான் வந்து வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அதில் உள்ள பில்லரில் பிடிச்சி நல்லா ஏறிடுச்சு. இது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கும்போது இப்படி நார்மலாக தான் வந்து இருக்கும். இந்த வேற பாருங்கள், பூரானோட காலு மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பெருசாகும்போது இலை வந்து இந்த இது மாதிரி பிஞ்சு வந்துடும். இதுலேயே கோல்டன் கலர்லையுமே இருக்குது. நான் அடுத்த வீடியோவில் இதை எப்படி வளர்க்குறதுங்கிறத பற்றி சொல்கிறேன். நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.